ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 76வது தலைப்பு வித்யாஸ்தானம். உபவேதங்கள் தொடர்ச்சி. ஆத்மாவுக்கே ஏற்பட்ட 14 தர்மஸ்தானங்கள் இப்படி பிரத்யக்ஷமான பலன் உள்ளவை அல்ல. அவற்றுக்கு அதிருஷ்ட பலன் என்பார்கள். திருஷ்டம் என்றால் திருஷ்டிக்கு அகப்படுவது, அதாவது பிரத்யக்ஷமானது. அப்படி இல்லாதது அதிருஷ்டம். ஆத்மா பரிசுத்தி அடைவதை நேரில் பார்த்து கொள்ள முடியாது. பாப புண்ணியங்கள் ஒருவனை ஸ்வர்க்க நரகங்களுக்கு அழைத்து போவதை உடனே பார்த்து கொள்ள முடியாது. நாம் பார்க்கிற போதும் பிறருக்கு காட்டி ஒப்புக்கொள்ளும்படி பண்ண முடியாது. யாகம் செய்தால் பிரீத்தி அடைந்து தேவர்கள் மழை பெய்வித்தாலும் மழைதான் தெரியுமே தவிர தேவர்கள் தெரிய மாட்டார்கள். பரமசுத்தர்களுக்கு தெரிந்தாலும் மற்றவர்களுக்கு காட்ட முடியாது. அதனால் யாகம் பாட்டுக்கு செய்தார்கள், மழை பாட்டுக்கு பெய்கிறது, அதன் பலன்தான் இது என்று எப்படி சொல்ல முடியும்? இது காக்கை உட்கார பனம்பழம் விழுந்த கதையாயிருக்கலாம் என்று கூட ஆக்ஷேபிக்க இடம் இருக்கிறது. இப்படி இருந்தாலும் வாஸ்தவத்தில் தர்மஸ்தானமான 14 தான் ஆத்மாவுக்கு மெய்யான சாஸ்வதமான ஸ்ரேயஸுக்கு முக்கியமானவை. அவற்றுக்கு வழிகோலவேதான் மற்ற 4 வித்யாஸ்தானங்களும். ஷரீரத்துக்குள்ளே ஆத்மா மாட்டிக்கொண்டிருக்கிறதே. இந்த ஷரீரம் இருக்கும்போதே தானே பாபத்தை போக்கும் புண்ணிய கர்மாக்களை பண்ணினால் ஆத்மாவை அறியலாம் என்ற அடிப்படையில்தான் ஷரீர ரட்சணத்துக்கான ஆயுர்வேதம் ஏற்பட்டிருக்கிறது. தனி மனுஷனுக்கு தேகம் ஆரோக்கியமாயிருந்தால்தான் ஆத்ம சாதனை பண்ண அனுகூலமாயிருக்கும் என்பது போல் ஒரு ஜன சமூகத்துக்கு சத்துருக்களால் ஹிம்சை இல்லாவிட்டால் தானே அது தேச ரீதியில் ஆத்மாபிவிருத்திக்காக நிம்மதியாக பாடுபட முடியும் என்றே தனுர்வேதம் ஏற்பட்டிருக்கிறது. வெளியிலிருந்து மட்டுமின்றி உள்ளேயே இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு தேசத்தின் ஆத்மிக அபிவிருத்திக்கான சூழ்நிலை கெட்டுப்போகக்கூடாதென்றே அர்த்தசாஸ்திரம் இருக்கிறது. மனுஷனின் மன நெரிசலை போக்கி அவனுடைய கலா ரசனையை வளர்த்து விடுவதும் ஆத்மக்ஷேமத்துக்கு அவசியம் என்பதனால்தான் காந்தர்வ வேதம் இருக்கிறது. இப்படி இன்டைரக்டாக மறைமுகமாக ஆத்மாவுக்கு சகாயம் பண்ணுவதாலேயே இந்த 4க்கும் உபவேதங்கள் என்ற உயர்வான பெயர் இருக்கிறது. அர்த்தசாஸ்திரம் நீங்களாக மற்ற 3இன் பெயரிலுமே வேதம் என்று வருகிறது. ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம். 4 வேதங்களுக்கு இந்த 4ம் உபவேதம் என்பார்கள். ஆகையால் இந்திரிய சௌக்கியம், கொலை முதலான தப்புத்தண்டாக்களில் கூட இழுத்துவிட இந்த 4இல் இடமிருப்பதாக தோன்றினாலும் வாஸ்தவத்தில் நடைமுறை லோகத்தின் தேவைகளை அனுசரித்தும் முடிவில் ஆத்மாவுக்கே உதவும்படியாகவும் தான் இந்த 4 சாஸ்திரங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த 18ஓடு இப்போதுள்ள அத்தனை சயின்ஸுகளிலும் கலைகளிலும் ஒன்று பாக்கி இல்லாமல் அத்தனைக்கும் நம்மிடம் பிராச்சீனமான சாஸ்திரங்கள் இருக்கின்றன. நம் ஆயுர்வேதம் ஒன்றிலேயே நவீனர்களின் பிசியாலஜி, உடற்கூறு இயல், ஜுவாலஜி, உயிரின இயல், பாட்டனி, தாவர இயல், மெடிக்கல் சயின்ஸ், மருத்துவ இயல், கெமிஸ்ட்ரி, ரசாயனம் இத்தனையும் வந்துவிடுகின்றன. இப்படி அநேகம். இவற்றில் சர்ஜரி, ரண சிகிச்சை, கணிதத்தில் சைவர் முதலான பல விஷயங்கள் இந்தியாவிலிருந்தே மற்ற எல்லா தேசங்களுக்கும் கிடைத்ததாக
இப்போது சகல தேசத்தாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். துருக்கர்கள் வந்து நம் தேச வாழ்வில் நிம்மதியை கெடுத்து அந்நியர் ஆட்சி ஏற்பட்டபின் இப்படி சகல வித்யைகளிலும் 64 வித்யை என்று ஒரு கணக்கு. நாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஊக்கமும் மானியமும் போய்விட்டது. அதற்கு அப்புறம்தான் நாம் சயின்ஸில் பின்தங்கியவர்களாகி விட்டோம். அதற்கு முன் நாம் கண்டுபிடித்திருந்த அநேக விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் நாம் கண்டுபிடிக்காத ஒன்றே ஒன்று அவர்களுக்கு தெரிந்திருந்ததால்தான் நாம் தோற்றுப்போய் தினக்கிரமேண ஆத்மிகம் சயின்ஸ் இரண்டிலுமே கீழே போகும்படி ஆகிவிட்டது. அந்த ஒன்று வெடிமருந்து என்பதுதான். பீரங்கிக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் முகலாய ஆட்சிக்கு ஆளானோம். அதிலிருந்து எல்லாம் இறங்குமுகமாயிற்று. பரமபத சோபான படத்தில் பாம்பு வாயில் விழுந்த மாதிரி. இப்போது நம் சாஸ்திரங்களான பழைய மருத்துவம், சில்பம் முதலியவற்றையே அனுசரித்தோமானால் நமது சீதோஷ்ணம், நாகரீகம் இவற்றுக்கு அனுசரணையான இவற்றாலேயே நம்முடைய சாஸ்திரோக்த வாழ்க்கைக்கு திரும்புவதையும் சுலபமாக்கிக் கொள்ளலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.